ஓம் சாந்தி 2/2/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுவனம். ரிவைஸ் 31/12/2003. இந்த வருடம் ஒரு பணிவான கருவியாகி உங்களின் சேமிப்பு கணக்கை அதிகரித்து சதா மகாதானி ஆகுங்கள் என்று பல கரங்களை கொண்ட ஒரே ஒருவரான பாப்தாதா எங்கும் உள்ள தனது கரங்கள் அனைத்தையும் பார்க்கின்றார். சில கரங்கள் தமது பௌதீக ரூபங்களில் அவரின் முன்னால் தனிப்பட்ட முறையில் இருக்கின்றார்கள். சில கரங்கள் தமது சூட்சுமமான ரூபங்களில் தென்படுகின்றார்கள். பாப்தாதா தனது கரங்கள் எல்லோரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். கரங்கள் எல்லோரும் வரிசை கிரமம் ஆனவர்கள், சகலகலா வல்லவர்கள், என்றும் தயாராக இருப்பவர்கள், கீழ்ப்படிவான கரங்கள். பாப்தாதா ஒரு சமிக்ஞை கொடுத்தவுடனேயே வலது கரங்கள் சொல்கின்றார்கள், ஆம் பாபா, வந்தேன் பாபா, இப்பொழுதே பாபா. இத்தகைய விசேடமான அதி அன்பிற்குரிய குழந்தைகளை பார்க்கும்போது அதிக அளவு சந்தோஷம் ஏற்படுகின்றது. பாப்தாதாவை தவிர வேறு எவரிடமும் தர்மாத்மாக்கள், அதாவது மத ரீதியான ஆத்மாக்கள் அல்லது மகாத்மாக்கள் எவரிடமும் இத்தகைய பல ஒத்துழைக்கும் கரங்கள் இல்லை என்ற ஆன்மீக போதை பாப்தாதாவிற்கு உள்ளது. எங்கும் உள்ள சதா மகாதானி குழந்தைகள் எல்லோருக்கும் தந்தையின் வலதுகரமாக விளங்கும் கீழ்ப்படிவான கைகளுக்கும் எங்கும் உள்ள ஆத்மாக்களுக்கும் தைரியத்தின் இறக்கைகளை கொடுக்கும் சகல தைரியசாலி ஆத்மாக்களுக்கும் ஒவ்வொரு செயலிலும் தந்தை பிரம்மாவை சதா பின்பற்றும் எங்கும் உள்ள குழந்தைகளுக்கும் தந்தை பிரம்மாவினதும் ஜெகதாம்பாவினதும் கற்பித்தல்களை தமது நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிக்கும் குழந்தைகள் எல்லோருக்கும் அதிக அதிக அன்பும் நினைவும் ஆசீர்வாதங்களும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் தேவதை ஸ்திதியால் தந்தைக்கு அவரின் அன்பின் பிரதிபலனை வழங்குவதன் மூலம் தீர்வுகளின் சொரூபம் ஆகுவீர்களாக. உங்களின் தேவதை ஸ்திதியில் ஸ்திரமாக இருப்பதென்றால் தந்தைக்கு அவரின் அன்பின் பிரதிபலனை கொடுப்பதாகும். இத்தகைய பிரதிபலனை கொடுப்பவர்கள் தீர்வுகளின் சொரூபங்கள் ஆகுகின்றார்கள். தீர்வுகளின் சொரூபம் ஆகுவதன் மூலம் உங்களின் சொந்த பிரச்சனைகளும் மற்றவர்களின் பிரச்சனைகளும் இயல்பாகவே முடிவடைந்துவிடும். எனவே இது இப்போது இத்தகைய சேவை செய்வதற்குரிய நேரம். இது இப்போது கொடுப்பதற்கும் அதேவேளை எடுப்பதற்கும் உரிய நேரம். எனவே இப்போது தந்தையை போல் எல்லோரையும் ஈடேற்றுபவர் ஆகுங்கள். அவர்களின் அழைப்பை கேட்டு உங்களின் தேவதை ரூபத்தில் அந்த ஆத்மாக்களை அணுகி தமது பிரச்சனைகளால் களைப்பு அடைந்துள்ள ஆத்மாக்களின் களைப்பை நீக்குங்கள். ஸ்லோகம். வீணானவற்றுக்கு கவலையற்றவராக இருங்கள், ஒழுங்குமுறை கோட்பாடுகளுக்கு அல்ல. அவ்யக்த சமிக்ஞை. ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். எங்களுக்கிடையே உள்ள வெவ்வேறு சம்ஸ்காரங்களுக்கிடையே நாங்கள் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். ஒற்றுமைக்கு நாங்கள் தற்போதுள்ள வேறுபாடுகளை முடித்து
2 விடயங்களை கிரகிக்க வேண்டும். ஒன்று, ஒரே ஒருவருக்கு சொந்தமானவராகி ஒரே ஒருவரின் பெயரை எடுங்கள். 2, உங்களின் எண்ணம், நேரம், ஞானம் என்ற பொக்கிஷங்களில் சிக்கனமாக இருங்கள். அப்போது நான் என்பது தந்தைக்குள் அடங்கிவிடும். அத்துடன் வேறுபாடுகள் அனைத்தும் முடிவடைந்து விடும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. மறு ஜென்மம் தந்து